வணக்கம். ஜனவரி 2ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டில் நிஃப்டி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் ஜெஃப்ரீஸ் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. 24,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஜொமேட்டோ இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3% மேலே அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீயை ஜொமேட்டோ அதிகரிச்சிருக்காங்க. ₹3 இருந்தது ₹4 உயர்த்தி இருக்கிறாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி மட்டும் பிளாட்ஃபார்ம் ஃபீ ₹9 சார்ஜ் பண்ணியிருப்பதாகவும் அதே செய்தியில் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 2023 முதல் முறையாக ஜொமேட்டோ அறிமுகம் செய்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை. அப்போ ₹2 இருந்தது, இப்போ ₹4 வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க. CNBC TV 18 ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோ இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை உயர்த்தியதற்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஜொமேட்டோ மீது டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுது. டெலிவரி ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க, அதற்கான சேவைக்கான GST அவங்க கட்டணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ₹400 கோடி டிமாண்ட் வந்திருக்குன்ற தகவல் பார்த்துருந்தோம். ஜொமேட்டோ அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. CNBC TV 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஜொமேட்டோ அந்த டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதற்காகத்தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை அதிகரிச்சிருக்கிறாங்கன்னு CNBC TV 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. CLSA ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹168 ஒரு ஷேருக்கு. ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி இன்ட்ராடேல ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 4% இன்ட்ராடேல விழுந்திருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஷேர் பிரைஸ் விழுவதற்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது 2 வீலர்ஸ் உடைய சேல்ஸ். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 150. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் ₹135. டார்கெட் பிரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால். நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ்ல. அசோக் லேலண்ட் டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் டொமஸ்டிக் மற்றும் ஏற்றுமதி 16,324. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் மட்டும் பார்க்கும்போது 15,323 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. இந்த வீடியோ சேர தருணத்தில் அசோக் லேலண்ட் ரெட்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பார்பிக்யூ நேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.8%லிருந்து 3.8% குறைச்சிருக்கிறாங்க. லூப்பின் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. 7 ஆண்டில் இருக்கிறதுலே அதிகபட்சமாக இன்னைக்கு போகியிருக்க கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்னு சொல்லியிருக்காங்க அதே செய்தியில். நொமுரா புல்லிஷாக இருக்கிறாங்க கம்பெனியுடைய ஸ்டாக்ல. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் ₹1,593 ஒரு ஷேருக்கு. BHELக்கு ஆன்டிக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹230 ஒரு ஷேருக்கு. டாரண்ட் ஃபார்மா குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் குஜராத் ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. டிசம்பர் 5 11ஆம் தேதி வரைக்கும் 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 483ல 5 அப்சர்வேஷன்ஸும் விரைவில் சரி செய்யப்படும் டாரண்ட் ஃபார்மா தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18 ராயல் ஹார்கேட் ஹோட்டல்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில். NMDC குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க அயன் ஓருடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. ₹200 வரைக்கும் உயர்த்தி இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா டிமாண்ட் அதிகரிக்குது, அதனால தான் இந்த விலையை உயர்த்துவதாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து இந்த புது விலை நிலுவைக்கு வருது. ₹5,600 ஒரு டனுக்கு இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க லம்ப் ஓருடைய விலை. அதே மாதிரி ஃபைன்ஸ் உடைய விலை ₹4,910 ஒரு டனுக்குன்றது புது விலை. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கெயில் கம்பெனிக்கு கோடக் ஈக்விட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன அவங்க கொடுத்துருந்தது ரெடியூஸ் ரேட்டிங், இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு செல் ரேட்டிங்காக மாறி இருக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ₹125. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து மேலும் 25% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோடக் ஈக்விட்டிஸ். 2024 டாப் பிக் ஸ்டாக் CNBC TV 18 கிடைத்த தகவல். ஜெஃப்ரீஸ் உடைய ப்ரிஃபரன்சஸ் என்னென்ன, ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோல் இந்தியா, JSW எனர்ஜி, TVS மோட்டார்ஸ், ஐஷர் மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸ் மற்றும் கஜரியா செராமிக்ஸ். இதுதான் ஜெஃப்ரீஸ் உடைய டாப் பிக்ஸ். பெர்ன்ஸ்டைன் உடைய டாப் பிக்ஸ் பார்க்கும்போது
மன்னிக்கும், சிட்டியோடைய தப்பாக இருக்குது, பர்ன்ஸ்டீனில் சிட்டியோடைய டாபிக்ஸ் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், சிப்லா, தேவயானி இன்டர்நேஷனல், இண்டஸ் டவர்ஸ் மற்றும் என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ். குஜராத் ஆல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க வேதாந்தாவுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது காஸ்டிக் குளோரின் மற்றும் அதை சார்ந்த வணிகத்திற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. குஜராத் ஆல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். கன்கார்ட் பயோடெக் கம்பெனிக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1715 ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவலில் இருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீர் ஹெல்த் கேர் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏலேருந்து அதோடைய மதிப்பு $50,000. யாருக்கிட்ட இருந்து கிளைண்ட்டுடைய பேர் கம்பெனி வெளியிடல. இந்த சாம்பிள் ஆர்டர் நல்லா போச்சு அப்படின்னா மேலும் ரிப்பீட் ஆர்டர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க வீர் ஹெல்த் கேர். இன்டெலெக்ட் டிசைன் எரினா கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. ஓடிபி பேங்க் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடல. இவங்க ஒரு யூரோப்பை சார்ந்த பேங்க் அப்படின்ற அப்டேட் இன்டெலெக்ட் டிசைன் எரினா கொடுத்துருக்காங்க. சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை 25% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இது 2024 ஆண்டிற்கானது. ஷேர்கானுடைய பரிந்துரைகளில் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1850, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் ₹1900, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டிஎல்எஃப்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் பிரைஸ் ₹787, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கிறது ஹீரோ மோட்டோகார்ப். ஆனால் அதோடைய டார்கெட் பிரைஸோ எவ்வளவு போகும் அப்படின்ற தகவல் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஐசிஐசிஐ டைரக்டுடைய பரிந்துரைகளில் எஸ்பிஐ கார்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 950, 24% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டார்கெட் பிரைஸ் 800, 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெலிகார் புரோக்கிங்கோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் கோடெக் மஹிந்திராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2060 2180, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ₹3590 ₹3900, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.